चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं கிருஷ்ணமாஸ்ரயே. கிருஷ்ணனுக்கு மிகவும் நெருங்கியவரான உத்தவர் என்று அவரோடையே இருந்து அவர் சாப்பிட்ட பிரசாதத்தையே தானும் உண்டு, அவர் உடுத்திய வஸ்திரத்தையே தானும் உடுத்திக் கொண்டு, அதாவது அவர் உடுத்தி களைந்த வஸ்திரத்தையே தானும் உடுத்திக் கொண்டு பரமபாகவதனாக அவரிடமே இருந்தவர். கிருஷ்ணர் தனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் திரும்பும் சமயம் அவர் மிகவும் வருத்தப்பட்டு, கண்ணா, நான் உன்னை மறுபடியும் எப்படி பார்க்க முடியும்? உன்னோடு இல்லாமல் என்னால் வாழ முடியாதே என்று கூற, பகவானும் தான் பாகவத நூலில் இறங்கி விடுவதாகவும், பாகவதத்தை படித்தாலே என்னை காணலாம், பாகவதம் புராணம் வேறல்ல, நான் வேறல்ல என்று கூறி அவரை உத்தவர் கீதை என்று சொல்லக்கூடிய அந்த கீதையை எடுத்து உரைத்து அவரை பத்ரிகாசிரமத்துக்கு அனுப்பி துயரில்லாமல் அங்கே தவம் செய்து என்னை அடைவாய் என்று அருள் பாலித்தார். அப்படிப்பட்ட இந்த பாகவதத்தை தான் நாம் இப்பொழுது பாகவத துளி என்ற பெயரில் நித்தியம் கேட்டு வருகிறோம். இப்பொழுது பரீட்சித்து ஒரு அரச வேஷத்தில் உள்ள ஒருவன் பசுவை அடித்து கொண்டு இருந்தான் என்பதை பார்த்தோம். அவன் வேறு யாரும் இல்லை, கலிபுருஷன்தான். கலிபுருஷன்தான் அந்த பசுவை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். பரீட்சித்து அவரிடம் சென்று, ஏன் இப்படி பசுவை வதைக்கின்றாய்? நீ எனது ஊரில் இருக்கக்கூடாது, நீ இங்கே இல்லாமல் எங்கேயாவது சென்று விடு என்று கூற, என்னை படைத்தவரை போய் கேளுங்கள், என்னை படைத்ததும் கலியை படைத்ததும் பகவான்தான், பாம்புக்கு விஷம் கொடுத்தது நம்பெருமாள் தான், அது ஏன் விஷம் கொடுத்தீர்கள் என்று கேட்டால் நம்பெருமாளை கேள் என்று சொல்லும். தேளுக்கு விஷத்தை கொடுத்தது ரங்கமன்னார். தேளிடம் போய் ஏன் நீ என்னை கடிக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், போய் ரங்கமன்னாரை கேளுங்கன்னு சொல்லிடும். அதுபோல கலியும் என்னை படைத்தவரை போய் கேளுங்கள் என்று கூற, பரீட்சித்து, உனக்கு நான் தனியாக இருக்க இடம் தருகிறேன், நீ அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு மக்களை இம்சிக்காமல் இரு என்று கூறினார். அப்போது கலிக்கு பரீட்சித்து சில இடங்களை ஒதுக்குகிறார். எங்கு சூதாட்டம் ஆடப்படுகிறதோ, சூதாட்டம் எந்த வழியிலும் ஆடப்படுகிறதோ அங்கே இருக்கலாம் என்று கூறினார். பெண்கள் அவமரியாதைப்படுத்தக்கூடிய இடத்தில் வாழ்ந்து கொள் என்றார். எங்கு மதுபானங்கள் அருந்தப்படுகிறதோ, மோகத்தை குடுக்கும் பானங்கள் பருகப்படுகிறதோ அங்கே இரு என்று கூறினார். பொய் பேசும் இடத்தில் இரு என்று கூறினார். எங்கு தங்கத்தில் ஆசை இருக்கிறதோ அங்கு குடியிரு என்று சொன்னார். எங்கு பொறாமை, கோபம், விரோதம், காமம், மதம், தான் என்கிற அகங்காரம் எங்கு எல்லாம் குடியிருக்கிறதோ இந்த 10 இடத்தை பரீட்சித்து கலிக்கு ஒதுக்கி கொடுத்தார்.
நாம் கலியிலேயே இருந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு இதெல்லாம் ஒரு வழி. இங்கெல்லாம் நாம் போகாமல் இருந்து விட்டோமானால் நாம் கலிபுருஷன் பிடியிலிருந்து தப்பித்து விடலாம். கலியில் இருந்து கொண்டே நாம் சந்தோஷமாக பாதிப்பு இல்லாமல், எப்படி இந்த ஹம்சபக்ஷியானது சேற்றில் நடக்கும்போது அதன் கால்கள் சேறு ஒட்டாமல் நடந்து சென்று விடுகிறதோ, அதுபோல நாம் கலியில் இருந்து கொண்டே இன்பமாகவும் சந்தோஷமாகவும் எம்பெருமானுடைய திவ்ய திருநாமங்களை கூறிக்கொண்டும் வாழ ஒரு உபாயம் ஏற்பட்டது. இப்படி இருக்க பரீட்சித் ஒரு நாள் வேட்டைக்கு செல்கிறார். அவர் அன்று வேட்டையில் அதிகம் எதுவும் வேட்டையாட முடியாததால் நாட்டுக்கு திரும்பி வருகிற வழியில் ஒரு ரிஷி முனிவருடைய ஆசிரமத்தை பார்க்கிறார். அங்கு அவருக்கு மிகவும் ஒரே தாகமாகவும் பசியாகவும் இருக்கிறது. அங்கு சென்று சரி தீர்த்தம் அருந்தலாம், தண்ணீர் குடிக்கலாம் என்று அரசன் அங்கு செல்ல, முனிவரோ யோகத்தில் இருக்கிறார். இவர் வந்ததை கவனிக்கவில்லை. மிகவும் கோபமடைந்த பசி வேறு, தாகம் வேறு, இந்த கலியின் தாக்கம் வேறு. அந்த முனிவரின் கழுத்தில் மிருத சர்ப்பம் ஒன்று, அதாவது செத்துப்போன பாம்பு ஒன்று எடுத்து அவர் கழுத்தில் தன் தனுசால வில்லால எடுத்து அவர் கழுத்தில் போட்டுட்டு வந்துடுறார். முனிவருக்கு நம் சரீரமே ஒரு பாம்பு, உடம்பே ஒரு பாம்பு, அதில் இன்னொரு பாம்பு போட்டால் என்ன போடலைன்னா என்ன, நம்ம ஆன்மாவை யாரு அசிங்கப்படுத்திட முடியாது, அவமானப்படுத்திட முடியாது அப்படின்றது மகரிஷியோட எண்ணம். இதை அறிந்த முனிக்குமாரர் அவருடைய புத்திரர் அங்கேருந்து வந்து தந்தையின் கழுத்தில் இறந்த பாம்பு இருப்பதைக் கண்டு மிகவும் வருத்தம் அடைந்து பரீட்சித்தை 7 நாட்களில் தக்ஷகன் என்கிற பாம்பு தீண்டி சாவு ஏற்பட வேண்டும், மரணம் ஏற்பட வேண்டும் என்று சபித்து விட்டார். இதை அறிந்த முனிவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஏனப்பா, என் வயிற்றில் பிறந்த நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா? நம் சரீரமே ஒரு பாம்பு, இதன் மேல் செத்த பாம்பை போட்டால் என்ன, போடலைன்னா என்ன? நம்ம ஆன்மாவை யாரனா அசிங்கப்படுத்திட முடியுமா, இல்லை அவமானதான் படுத்த முடியுமா? ஏன்பா இப்படி பண்ணு என்று தன் மகனை கேட்டுக்கொண்டார். பரீட்சித்துக்கும் இதை கேள்விப்பட்டு, அடடா, நாம் என்ன இவ்வளோ பெரிய தவறை செய்து விட்டோமே, எப்படியும் 7 நாட்களில் நாம் சாவப்போவது உறுதி, மரணம் ஏற்பட போகிறது, இது நமக்கு சரியான தண்டனை தான் என்று ஜனமேஜயன் என்கிற தன் மகனிடம் ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு பிராணாபாவேசம், அதாவது தன் உயிரை மாய்த்து கொள்ள கங்கை கரைக்கு வந்து அமர்ந்து கொண்டார். அச்சமயம்தான் அங்கே சுக மகரிஷி எதேர்ச்சியாக பரீட்சித்தை சந்திக்க, பரீட்சித்தும் அவர் காலில் விழுந்து வணங்கி, சுவாமி, இதுபோல் அடியனுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் ஏற்பட்டு விட்டது. இந்த 7 நாளில் நான் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமோ, எதையெல்லாம் இதுவரை தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனோ, அந்த பகவத் விஷயங்களை எனக்கு எடுத்து கூறி என் ஜென்மம் சாபல்யம் அடைய நீர்தான் அருள் புரிய வேண்டும் என்று சுக மகரிஷியை
மிகவும் வேண்டிக் கொண்டார். பரீட்சித்தும், உம்மை பார்த்த மாத்திரத்திலேயே அனைத்து பாவங்களும் விளங்கிவிடும் என்கிறார்களே, அப்படிப்பட்ட நீர் அடியனுடைய கண்ணுக்கு தென்பட்டது என்னுடைய பாக்கியமே, இறைவன் கிருஷ்ணருடைய அனுக்கிரகம் என்று அவரிடம் பகவத் விஷயங்களை கேட்க ஆரம்பித்தார். முதலில் பகவானை எந்த முறையில் தியானம் செய்ய வேண்டும் என்று சுக மகரிஷியிடம் கேட்க, அவரும் இந்த உலகம் அனைத்தும் பகவான் திருமேனியாக நினைத்துக்கொள் என்று கூறினார். அதை நினைத்து அப்படியே தியானம் செய் என்று கூற, பரீட்சித்தும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு மகரிஷியிடம், இது என்னால் முடியாத காரியமாக இருக்கிறதே, இது நமக்கு சரிவர புரியவில்லை, என்னால் முடியவில்லை என்று கூற, சுக மகரிஷியும் வேறு ஒரு உபாயத்தை அவருக்கு தெரிவித்தார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.